welcome to No Physics with me. So, நம்ம already simplification topic start பண்ணியாச்சு. அதில் addition and subtraction ஓட tips and tricks பார்த்தோம். இப்போ next topic நம்ம multiplication போகிறோம். So, multiplication கண்டிப்பாக எந்த topic போனாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். So, இந்த tricks கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. So, ஈஸியாக உங்கள் sums சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டைரெக்டாக கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். அதே மாதிரி addition and subtraction ஓட வீடியோ மிஸ் பண்ணவங்க லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? எஸ். ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி பார்க்கணுன்னா, ரெண்டு நம்பரும் எப்படி இருக்குன்னா பேஸ் 100 பேஸ் பண்ணி இருக்கு. அதாவது 100க்கு பக்கத்து நம்பர்ஸாக இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ நம்ம இப்படி தான் சூஸ் பண்ண போகிறோம். 100, 200, 300, 400 till 1000 அதுதான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 100 பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் சம் இருக்கு. ஸோ ரெண்டுமே பிலோ 100. கரெக்டுங்களா? ஸோ இந்த கண்டிஷனில் இது எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த ட்ரிக் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 100க்கு இந்த நம்பர் எவ்வளோ கம்மியாக இருக்குது? 100 minus 92 எவ்வளோ? 8. கரெக்டுங்களா? -8. கரெக்டா? அதே மாதிரி 100க்கு 93 எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா -7. 100 minus 7 தான் 93, 100 minus 8 தான் 92. கிளியரா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நல்லா கவனிச்சுக்கோங்க. எவ்வளோ கம்மியாக இருக்கு. சப்போஸ் இது ரெண்டுமே ஜாஸ்தியாக இருக்குன்னா எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு எழுதுவீங்க. இங்கே உங்கள் கொஸ்டின் 102, 103னா +2 +3ன்னு எழுதுவீங்க. ஓகே, அது நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டினா. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிடைச்சதை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ -8 + -7 எவ்வளோ? -8 - 7 -15. கரெக்டா? அதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை மல்டிப்ளை பண்ணணும். கிளியரா? ஸோ -8 into -7, 8 7s are 56. Minus into minus plus. கிளியரா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் அந்த டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் அந்த டிஃப்ரென்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப் நல்லா கவனிங்க. இது என்ன பண்ணணும்னா, ஃபோர்த் ஸ்டெப் நம்ம சூஸ் பண்ண பேஸ் 100. 100 இந்த செகண்ட் ஸ்டெப் கூட ஆட் பண்ணணும். ஸோ +-15. கரெக்டுங்களா? ஆட் பண்ணால் 85 கிடைக்கும். அதாவது இதில் என்ன மீன் பண்ணுறோம்னா, 100லேருந்து டோட்டலாக எவ்வளோ குறைஞ்சிருக்கு அதை இங்கே கண்டுபிடிச்சி வச்சாச்சு. ஃபிஃப்த் ஸ்டெப் பார்த்துக்கோங்க. தேர்ட் ஸ்டெப்பை அப்படியே ஃபோர்த் ஸ்டெப் கூட அட்டாச் பண்ணணும். 8556. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். இப்போ 5 ஸ்டெப்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக புரியறதுக்கு மேபி இருக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இதுவுமே ரெண்டுமே பேஸ் 100 பிலோ 100. கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், எவ்வளோ பிலோ 100ன்னு பார்க்கணும். 100 - 2 தான் 98, 100 - 4 தான் 96. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சுது. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ -2 + -4 -6. தேர்ட் ஸ்டெப் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2 into 4 8, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். கிளியரா? ஃபோர்த் ஸ்டெப் இந்த சிம்பிள் எல்லாம் மறக்காமல் போட்டுருங்க. ஏன்னா சிம்பிளில் தப்பு பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். கிளியரா? ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணும், நம்ம சூஸ் பண்ண பேஸ் 100. 100லேருந்து மொத்தமாக எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறத நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ -6 which is 94. கரெக்டுங்களா? ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன சொன்னேன், ஃபோர்த் ஸ்டெப்பில் கிடைச்ச ஆன்சரும் அது கூட தேர்ட் ஸ்டெப்பு கிடைச்ச ஆன்சரும் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டுங்களா? ஆனால் இந்த ஆன்சர் தப்பு. என்ன ரீசன்னா, எப்பவுமே யோசிச்சுக்கோங்க, பேஸ் 100 வச்சு நீங்கள் சால்வ் பண்ணும்போது ரெண்டு 2 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர் 4 டிஜிட்ஸில் இருக்கும். ப்ரீவியஸ் சம்மில் 4 டிஜிட் ஆன்சர் தான் வந்தது. ஆனால் இங்கே 3 டிஜிட் ஆன்சர் தான் வருது. 4 டிஜிட் வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த தேர்ட் ஆன்சரில் 08ன்னு எடுத்துக்கணும். கிளியரா? இங்கே இப்போ சிங்கிள் டிஜிட் 3ஆக இருக்கட்டும், 4ஆக இருக்கட்டும், 5ஆக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் முன்னாடி ஒரு 0 சேர்த்திக்கோங்க. ஸோ அட்டாச் பண்ணும்போது 9408 அப்படின்னு வரும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சப்போஸ் இங்கே 3 டிஜிட்ஸாக இருந்தால் என்ன பண்ணலாம்? சப்போஸ் 102ன்னு இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே கிடைச்ச ஆன்சர் 94. கரெக்டுங்களா? அது கூட இந்த ஃபர்ஸ்ட்
இதை மட்டும் அட்டாச் பண்ணுங்க. அப்போ 95 கிடைக்கும். ரிமைனிங் 0 அப்படி அட்டாச் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் கிடைக்கும். அது வந்து நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இந்த கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் ரெண்டுமே பிலோ 100. இது வந்து 85 வந்திருக்கு. அப்போ எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ 85க்கு 100 எவ்வளோ கம்மி? -15. 92 வந்து -8. கரெக்டா? செகண்ட் ஸ்டெப் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஸோ -15 -8 வந்து -23. ஓகேங்களா? தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8 5s are 40, 8 1s are 8 plus 4 12. கரெக்டா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணணும் பாருங்க. பேஸ் எடுத்துக்கோங்க. பேஸ் கூட எவ்வளோ கம்மியாக இருக்குது. இப்போ சப்போஸ் இங்கே ப்ளஸ் வேல்யூனா அதை ஆட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். இங்கே வந்து மைனஸ் வேல்யூனால -23 பண்ணுவீங்க. ஸோ 77 கிடைக்கும். ஓகேங்களா? ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? இந்த 77 அப்படியே எழுதி இந்த தேர்ட் ஸ்டெப்பை அட்டாச் பண்ணுவீங்க. இங்கே வந்து 3 டிஜிட்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள். 3 டிஜிட்ஸ் இருக்குன்னா நம்மளுக்கு டோட்டலாக ஆன்சர் வந்து 4 டிஜிட்ஸில் தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 1 இந்த 77 கூட ஆட் பண்ணுவோம். ரிமைனிங் இந்த 20 அப்படியே அட்டாச் பண்ணுவோம். ஸோ 77 + 1 வந்து 78. ரிமைனிங் 20. கிளியரா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் கேஸ். முன்னாடி கேஸ் என்ன பார்த்தோம்? ரெண்டு நம்பருமே பிலோ 100 இருந்தால் எப்படின்னு. இப்போ வந்து ரெண்டு நம்பருமே above 100. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன். என்ன ட்ரிக்னா, 2 டிஜிட்ஸ் ரெண்டுமே 2 டிஜிட்ஸ் நம்பராக இருந்தால் உங்கள் ஆன்சர் வந்து எதில் முடியும்னா 4 டிஜிட்ஸில் முடியும். கரெக்டாக? இப்போ வந்து இங்கே வந்துட்டு 6 டிஜிட்ஸ் இருக்குது இல்லைங்களா? ரெண்டுமே above 100. அப்போனா உங்கள் ஆன்சர் வந்து 5 டிஜிட்ஸில் முடியும். கிளியரா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து 100 பேஸ் பண்ணியிருக்கு. 100க்கு எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? +4ல் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து +12. அடுத்தது என்ன பண்ணணும்? ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ 12 + 4 16. ரெண்டுமே ஆடுனால பாசிட்டிவ்னால பாசிட்டிவ். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 12 4s are 48. ரெண்டு பாசிட்டிவ்னால பாசிட்டிவ். ஓகேங்களா? ஃபோர்த்து ஸ்டெப் என்ன பண்ணணும்? உங்கள் பேஸ் 100 அது கூட எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. சப்போஸ் இங்கே வந்து ரெண்டுமே கம்மியான நம்பர்னா எவ்வளோ கம்மியாக இருக்குங்கிறத பார்க்கணும். இங்கே வந்து ஆட் பண்ணணும். 116. ஓகேங்களா? ஃபிஃப்த்து ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த 116 அப்படியே வச்சுட்டு தேர்ட் ஸ்டெப்பை அட்டாச் பண்ணும். 48. ஸோ 11648 தான் ஆன்சர். இங்கே பார்த்துக்கோங்க, இது வந்து 5 டிஜிட் நம்பர். ஸோ எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை, அப்படியே எழுதினா போதும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் சம்மா தரேன். நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சிக்ஸ்த்து சம் இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு புரிஞ்சதுன்னா. இல்லாட்டி திரும்பவும் கவனிங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இது வந்து 100 எவ்வளோ ஜாஸ்தின்னு பார்க்கணும். ஸோ இது வந்து +17 ஜாஸ்தி. கரெக்டுங்களா? இங்கே வந்து +7. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ +17 + 7 வந்து +24. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7 7s are 49. 7s are 7, 8 9 10 11. ஸோ 119. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 119. இதுவும் பாசிட்டிவ். பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ் தான். ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணணும்? உங்கள் பேஸ் 100. அதை விட இது வந்து ஜாஸ்தியாக கம்மியாக அதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கே +24னால 124 கிடைக்கும். ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த ஃபோர்த் ஸ்டெப்பில் கிடைச்ச ஆன்சர் கூட தேர்ட் ஸ்டெப்பில் கிடைச்ச ஆன்சரை அட்டாச் பண்ணணும். இது கரெக்டா? தப்பு. ரீசன் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு வந்துட்டு 6 டிஜிட் நம்பர் கொஸ்டினில் வந்துச்சுன்னா உங்கள் ஆன்சர் வந்து 5 டிஜிட்ஸில் வரும். பேஸ் வந்து 100 இருக்கும்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை இது கூட ஆட் பண்ணணும். ஸோ 124 + 1 which is 125. ரிமைனிங்காக அப்படியே அட்டாச் பண்ணி பார்க்கணும். 19. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். இப்போ நம்ம ரெண்டு கண்டிஷன் பார்த்தாச்சு. ஒன்று வந்துட்டு when both the numbers are below 100. செகண்ட் கண்டிஷன் வந்து when both the numbers are above 100. இப்போ தேர்ட் கண்டிஷன் வந்துட்டு when one number is below 100 and another number is above 100. கிளியரா? இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து above 100, இது வந்து below 100. கரெக்டுங்களா? ஸோ இது எப்படி ப்ரொசீட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? +8. கரெக்டுங்களா? இது வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது? -6. செகண்ட் ஸ்டெப் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 8 - 6 வந்து +2. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 8 5s are 40, 8 6s are 48.
இங்கே வந்துட்டு மைனஸ் இருக்கிறதுனால -48 மல்டிப்ளை பண்ணும்போது கரெக்டுங்களா? ஸோ இந்த போர்ஷனில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ முன்னாடி கொஸ்டின் வரைக்கும் இந்த தேர்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் கிடச்சிருக்கு. ஸோ எப்போவும் நம்மளுக்கு தேர்ட் ஸ்டெப்பில் பாசிட்டிவ் வேல்யூ வரணும். ஓகேங்களா? அதை யோசிச்சுக்கோங்க. ஸோ இதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா இந்த பேஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ பேஸ்லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வேல்யூ என்ன கிடைக்கும்? 52 + 52. ஓகேங்களா? ஸோ இனிமேல் அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். +52. ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நம்ம பேஸ் எடுத்து அது கூட எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்க்கணும். ஜாஸ்தியாக கம்மியாக. ஸோ 102. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? தேர்ட் ஸ்டெப்பை அப்படியே அட்டாச் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு தடவை பேஸ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணனால நீங்கள் என்ன பண்ணீங்க? -1 பண்ணுங்க. ஸோ 10152 தான் உங்களோட ஆன்சர். திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்துட்டு கண்டிஷன் எப்படின்னா ஒரு நம்பர் greater than 100, ஒரு நம்பர் lesser than 100. ஸோ அது எவ்வளோ greater lesserங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து +8 - 6 கரெக்டாக. செகண்ட் ஸ்டெப் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணும். ஸோ 8 - 6 வந்து +2. கிளியரா? தேர்ட் ஸ்டெப் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 8 6 48, ஆனால் நெகட்டிவ் -48. 8 × -6 வந்து -48. ஓகேங்களா? நம்மளுக்கு எப்பவுமே தேர்ட் ஸ்டெப் அதாவது மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஆனால் இங்கே நெகட்டிவாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம பேஸ் எடுத்து அதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 52 கிடைக்கிது. ஸோ இதை தான் நம்ம ஃபைனலாக யூஸ் பண்ணணும். இப்போ ஃபோர்த்து ஸ்டெப் என்ன? நம்மளோட பேஸ் என்னன்னு எடுத்துட்டு அதுலேருந்து டோட்டலாக எவ்வளோ ஜாஸ்தியோ கம்மியோ ஆகுது அதை ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணணும். இங்கே வந்து +2ங்கிறதுனால +2 ஆட் பண்ணும்போது 102 கிடைக்கிது. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணணும்னா இதை அப்படியே அட்டாச் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி ஒன்ஸ் பேஸை யூஸ் பண்ணனால -1 பண்ணிக்கணும். ஸோ 10152. கிளியரா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் போன சம் மாதிரியே தான். ஸோ இது வந்துட்டு greater than 100, இது வந்து lesser than 100. ஸோ நீங்களே ப்ரொசீட் பண்ணி பாருங்க. இது வந்து எவ்வளோ கிரேட்டர்? +2. இது எவ்வளோ லெஸ்ஸர்? -4. ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. +2 - 4 வந்து -2. தேர்ட் ஸ்டெப் இது வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 4 2s are 8, மைனஸ் இருக்கிறதுனால -8. கிளியரா? ஸோ நான் என்ன சொன்னேன்னா தேர்ட் ஸ்டெப்பில் எப்போவுமே பாசிட்டிவ் வேல்யூ இருக்கணும். ஸோ இதை பாசிட்டிவ் எப்படி கன்வெர்ட் பண்ணுங்க? உங்கள் பேஸ் எடுத்து அதுலேருந்து இந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து +92 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் நம்ம இந்த +92 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணணும்? பேஸ் எடுத்து அதுலேருந்து எவ்வளோ வேல்யூ ஆட் ஆகிருக்கு இல்லாட்டி குறைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஆட் -2 98. ஓகேங்களா? இப்போ இதை ஃபிஃப்த் ஸ்டெப் அட்டாச் பண்ணணும். கரெக்டாக? இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னு கண்டுபிடிங்க. இங்கே வந்துட்டு 9892 ஆன்சர் கிடையாது. இங்கே ஒரு -1 பண்ணணும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இங்கே நீங்கள் பேஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு -1 இங்கே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 97 92 தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். கிளியர்? ஸோ இங்கேயும் அதே ப்ரொசீஜர் தான். ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு தான் நான் திரும்ப இந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்துட்டு +18, இது வந்துட்டு -8. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. செகண்ட் ஸ்டெப் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ +18 - 8 வந்துட்டு +10. தேர்ட் ஸ்டெப் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8 8s are 64, 8 1s are 8 + 6 14. கரெக்டுங்களா? இங்கே வந்து நெகட்டிவ். இப்போ நான் என்ன சொன்னேன்னா இது வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், யூஸ்வலாக நம்ம பேஸ் எடுத்து அதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோன்னு. ஸோ பேஸ் வந்து 100, 100லேருந்து திரும்பவும் நீங்கள் இந்த வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பேஸ் 200ன்னு சூஸ் பண்ணிக்கணும். கிளியரா? ஸோ 200லேருந்து 144 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக? சப்போஸ் இங்கே வந்துட்டு 244 இருந்தால் இங்கே நீங்கள் பேஸ் வந்து 300ன்னு சூஸ் பண்ணணும். எப்போவுமே உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66 வருமா? சாரி 56 வரும். கரெக்டுங்களா? ஸோ பாசிட்டிவ் 56. ஃபோர்த் ஸ்டெப் என்ன? 100லேருந்து 10 + 10. ஸோ 110. ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன? இதுவும் அட்டாச் பண்ணும். ஸோ 110 56.
இதுதான் ஆன்சரா? இல்லை. ஏன்னா நம்ம இங்கே வந்து பேஸ் 200 வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ -2 பண்ணணும். இதுவும் கவனிச்சுக்கோங்க. இங்கே 100 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா -1 பண்ணணும். இங்கே 200 யூஸ் பண்ணனால -2 பண்ணணும். ஸோ 10856 இதுதான் உங்களோட ஆன்சர். கிளியரா? எஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 100 வச்சு பார்த்துட்டோம். இப்போ 200 வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே பிலோ 200 கரெக்டுங்களா? நியரஸ்ட் ஹோல் நம்பர் வந்துட்டு 200. ஸோ அதுதான் பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ சேம் ப்ரொசீஜர், ஒரு சின்ன சேஞ்ச் வரும். அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ எல்லா டைப்லேயும் ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்துடலாம். அதாவது ரெண்டும் பிலோ 200, ரெண்டு above 200, ஒன் இஸ் பிலோ 200 அண்ட் another இஸ் above 200. மூணுலேயும் ஒவ்வொரு கேஸ் பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின் சால்வ் பண்ண கொடுக்குறேன். அதை சால்வ் பண்ணி உங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எவ்வளோ வந்து கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ -4, இங்கே வந்துட்டு -8. செகண்ட் ஸ்டெப் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் -12. தேர்ட் ஸ்டெப் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 8 4s are 32, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் வேல்யூ பாதர் பண்ணிக்க வேண்டாம். ஃபோர்த் ஸ்டெப் உங்கள் பேஸ் எவ்வளோ? 200. 200லேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 12 குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் 188. கரெக்டா? இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா அட்டாச் பண்ணுவோம் இல்லைங்களா? 32ங்கிறது. இங்கே தான் ஒரு சின்ன சேஞ்ச். என்ன சேஞ்ச்னா இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 4th கிடைக்கிற ஆன்சர் கூட இன்டூ 2 பண்ணணும். ரீசன் என்னன்னா பேஸ் வந்து 200. இல்லாட்டி 100க்கு 200க்கு டிஃப்ரென்ஸே இல்லாமல் போயிடும் இல்லைங்களா? 100க்கு பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு 200க்கு ஆன்சர் வராது. கிளியரா? ஸோ கடைசி ஸ்டெப்பில் இந்த 4th ஸ்டெப்பில் கிடைக்கிற ஆன்சர் கூட இன்டூ 2 பண்ணிக்கோங்க. ஸோ 8 2s are 16, 8 2s are 16 plus 1 17, 2 1s are 2, 3, 3 2. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர் 37632. ஸோ இப்போ பாருங்க, இது வந்து ரெண்டுமே above 200 கரெக்டுங்களா? ஸோ எவ்வளோ ஜாஸ்தி? +8 +11. செகண்ட் ஸ்டெப் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ +19 கிடைக்கும். தேர்ட் ஸ்டெப் மல்டிப்ளிகேஷன். ஸோ 8 × 11 is 88. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான். ஸோ சேஞ்சஸ் கிடையாது. ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணணும்? உங்கள் பேஸ் எவ்வளோ? 200. 200லேருந்து இது எவ்வளோ ஜாஸ்தி? +19. ஓகேங்களா? ஸோ 219. அதுக்கப்புறம் இந்த 88 அட்டாச் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப் என்னன்னா இன்டூ 2 பண்ணணும். ஓகேங்களா? இதை மறந்துடக்கூடாது. ஏன்னா இதுதான் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 100க்கும் 200க்கும். ஓகேங்களா? ஸோ 9 2s are 18, 2 1s are 2 3, 2 2s are 4, 88. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். கிளியர்? ஸோ இதுதான் தேர்ட் கண்டிஷன் கொஸ்டின். ஒன்று வந்து கிரேட்டர் தென் 200, இன்னொன்று வந்து லெஸர் தென் 200. ஸோ எவ்வளோ கிரேட்டர் எவ்வளோ லெஸர்னு கண்டுபிடிங்க. ஓகே, இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் +2 +12 -2 வந்து +10. இப்போ தேர்ட் ஸ்டெப் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 12 2s are 24. ப்ளஸ் இன்டூ மைனஸ் வந்து மைனஸ். எப்போ யோசிச்சுக்கோங்க, இது வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பேஸ் இங்கே வந்து நீங்கள் பேஸ் 200னால 200 தான் மைனஸ் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. நம்மளுக்கு தேவை வந்து இங்கே வந்து பாசிட்டிவ் நம்பர் வேணும். நீங்கள் 100லேருந்து இந்த 24 மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். கரெக்டுங்களா? சப்போஸ் இங்கே வந்துட்டு 100க்கு மேலே தான் உங்களுக்கு இங்கே வேல்யூ இருக்குன்னா அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் பேஸ் சூஸ் பண்ணுவீங்க 200ன்னு. இங்கே வந்துட்டு நம்மளுக்கு 100லேருந்து சப்ராக்ட் பண்ணாலே உங்கள் ஆன்சர் பாசிட்டிவில் தான் வரும். ஸோ 100லேருந்தே சப்ராக்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ 100 - 24 வந்து 76. கரெக்டுங்களா? இப்போ வந்து இனிமேல் இந்த வேல்யூ தான் யூஸ் பண்ண, இதை யூஸ் பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணணும்? உங்கள் பேஸ் எவ்வளவோ அதுலேருந்து செகண்ட் ஸ்டெப்பை ஆட் பண்ணணும். ஸோ 210. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா அட்டாச் பண்ணணும் 76. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மல்டிப்ளைட் பை 2. கரெக்டாக? பேஸ் 200னால. ஸோ 0 2 4 2 0 76. இது கரெக்டா? தப்பு இருக்கு. ஏன்னா இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் பேஸ் இங்கே யூஸ் பண்ணும்போது டு கன்வெர்ட் இட் இன்டு பாசிட்டிவ் நம்பர் நீங்கள் என்ன பேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டை சப்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ 41976. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். கிளியர்? ஸோ இப்போ நம்ம 100 200 பார்த்தாச்சு. ஸோ 300 400 500 600 இந்த மாதிரி 1000 வரைக்கும் போனாலும் இதே ப்ரொசீஜர் தாங்க, எந்த சேஞ்சஸும் இல்லை. கடைசியில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் கடைசியில் ஸ்டெப்பில்
fourth step இல்லைங்களா அதில் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுற நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ 200க்குனா இன்டூ 2 பண்ணுவீங்க, 300னா இன்டூ 3, 400னா இன்டூ 4, 500னா இன்டூ 5 அந்த மாதிரி போயிட்டுருக்கும். கிளியரா? அது மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ பேசிக்காக என்னெல்லாம் ஸ்டெப் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு கொடுத்த நம்பர் கிரேட்டரா லெஸரா, எவ்வளோ கிரேட்டர் எவ்வளோ லெஸர்னு பார்த்துக்கோங்க உங்கள் பேஸ் வேல்யூக்கு. அதுக்கு கரெக்டான சிம்பிள் போடுங்க மறக்காம. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிங்க. ஓகே, அதோட சிம்பிளும் கரெக்டாக போடணும். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணி கிடைச்ச ஆன்சர் வந்து பாசிட்டிவ்னா நீங்கள் பாதர் பண்ணவே வேண்டாம், ஃபோர்த் ஸ்டெப்புக்கு போகலாம். எந்த கண்டிஷனில் உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும்னா தேர்ட் கண்டிஷன், அதாவது ஒரு நம்பர் கிரேட்டர் தென் 100, இன்னொரு நம்பர் லெஸர் தென் பேஸ் வேல்யூ, அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல ஆன்சர் வரும். ஸோ அதை வந்து நம்ம பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அந்த வேல்யூ வந்து பிலோ 100னா 100 பேஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். சப்போஸ் வந்து 100 விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, சப்போஸ் 144ன்னு ஒரு கொஸ்டினில் பார்த்தோம், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் நம்பர் யூஸ் பண்ணுவோம். ஸோ 200ன்னு எடுத்துட்டு அதை வந்து பாசிட்டிவ் நம்பராக கன்வெர்ட் பண்ணியாச்சு, அதை வச்சுட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும்? ஃபோர்த் ஸ்டெப் உங்கள் பேஸ் வேல்யூ என்னமோ அது கூட செகண்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு எவ்வளோ டோட்டல் ஆட் ஆயிருக்கு இல்லை டோட்டல் சப்ராக்ட் ஆயிருக்குங்கிறத இது கூட ஆட் பண்ணணும், ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம கிடைச்ச ஃபோர்த் ஸ்டெப்பில் கிடைச்ச ஆன்சர் கூட தேர்ட் ஸ்டெப்பில் கிடைச்ச ஆன்சரை அட்டாச் பண்ணணும். அது டிஜிட்ஸ் பார்த்துட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 4 டிஜிட்ஸ் இருக்கிற இடத்துல 3 டிஜிட்ஸ் தான் இருக்குன்னா, சப்போஸ் 7 6ன்னு வந்துச்சுன்னா 0706 அந்த மாதிரி போட்டு நம்ம ஆன்சரை முடிச்சிருவோம். அதே மாதிரி கடைசி ஸ்டெப்பில் பேஸ் வேல்யூ 200 பேஸ் பண்ணியிருந்தேன்னா இன்டூ 2 பண்ணுவீங்க, 400னா இன்டூ 4 பண்ணுவீங்க. அதே மாதிரி நெகட்டிவ் வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பேஸ் யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பேஸோட நம்பர் என்னமோ அதோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டை இங்கே சப்ராக்ட் பண்ணி உங்கள் ஃபைனல் ஆன்சரை கொண்டு வந்துடுவீங்க. கிளியரா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதுதான் உங்களோட ஹிண்ட். இதோட பேஸ் வந்துட்டு 400, இதோட பேஸ் வந்து 500, இதோட பேஸ் வந்து 600. ஸோ இது நீங்களே ட்ரை பண்ணி உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இதே மாதிரி நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குன்னு மட்டும் இல்லை, ஜென்ரலாக நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா 2 டிஜிட்ஸ் ஓகே ஃபைன், உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். 3 டிஜிட்ஸ் பொறுத்த வரையிலும் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக ஒரு லாங் டைம் எடுக்கும். அதுவும் இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் நம்பர்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹோல் சம் தப்பாக போயிடும். ஸோ அப்போவுக்கு இந்த ட்ரிக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கடகடன் போட்டுகிட்டே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் கிவன். கீப் சப்போர்ட்டிங். ஸோ தேங்க்யூ.